சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் 2025 அண்ட் 26க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த டிஸ்கஷன் 2025-26க்கான பட்ஜெட் டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா பட்ஜெட்னா என்ன அப்படின்ற பேசிக் ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த பட்ஜெட் 25-26ல் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்னா என்ன, வாட் இஸ் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the budget is a statement of estimated receipt and expenditure of the government in a financial year. அதாவது பட்ஜெட்ன்றது என்னன்னா ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சைடு ரிசிப்ட் அதாவது வரவு, இன்னொரு சைடு எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவு. ஒரு கவர்மெண்ட்டோட வரவு செலவு கணக்கை வந்து டெபிக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னதான் இந்த பட்ஜெட் அப்படின்றது. இந்த வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது எவ்வளோ நேரத்துக்கு, ஒரு மாசமா 2 மாசமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அ ஃபினான்ஷியல் இயர். அது என்ன ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஒரு 1 இயர். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது நார்மலான இயர் இல்லாமல் இட் வில் பி கவுண்டட் ஃப்ரம் 1st April ஆஃப் த கரண்ட் இயர் டு தி 31 March ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர். ஸோ ஏப்ரல் 1 2025 மார்ச் 31 2026 வரைக்கும் உள்ளது தான் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டோட ஃபினான்ஷியல் இயர். ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பட்ஜெட் அல்லது இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா, கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்டிகல் 112 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் பட்ஜெட். அல்லது இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர்டிகல் 112 பட்ஜெட் அப்படின்ற வேர்டை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆர்டிகல் 112 மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே பட்ஜெட் அப்படின்ற வேர்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்போ என்னதான் சார் இருக்குது அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஆர்டிகல் 112ல் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 112 என்ன சொல்லுது அப்படின்னா எவ்ரி இயர் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரிசிப்டை வந்து போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வந்து தாக்கல் செய்வார் அப்படின்ற ஒரு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா அபவுட் த பட்ஜெட். ஸோ இதில் ரொம்ப கீவேர்ட் ஆர்டிகல் 112 டாக்ஸ் அபவுட் த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பட்ஜெட் அப்படின்ற வேர்ட் நோவேர் மென்ஷன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பட்ஜெட் 2025 அண்ட் 26. இந்த 25 அண்ட் 26 விஷயங்களில் நார்மலாக எப்படி ஒரு பட்ஜெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பட்ஜெட்டுக்குன்னு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பனாக கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் எனாக்ட்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் அப்படியே வரிசையான 6 ஸ்டேஜஸ். ஸோ எப்படி இது பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் பட்ஜெட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, அல்வா செரிமனிலாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பட்ஜெட்டை என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. யார் பட்ஜெட்டை ரீட் பண்ணுவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பர்டிகுலர் ஹவுசஸ் முக்கியமாக லோக்சபாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக வந்து ரீட் பண்ணுவாங்க. அதில் எல்லா ஹவுஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை ஒன்ஸ் அவங்க ரீட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 டேஸுக்கு ஜென்ரல் டிஸ்கஷன் நடக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி பேசிக்காக பேசுவாங்க, உள்ளே இருக்க ப்ரொவிஷன் பற்றி பேச மாட்டாங்க. ஜஸ்ட் பேசிக்காக அதோட பிரின்சிபல்ஸ் ஐடியாஸு இதை பற்றி தான் வந்து பேசுவாங்க. 2025-26 பட்ஜெட்டோட பேசிக் ஐடியாஸை பேசுவாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் ஜென்ரல் டிஸ்கஷன். அப்போ தேர்ட் ஸ்டேஜ் என்ன சார் அப்படின்னா இந்த ஜெனரல் டிஸ்கஷன் முடிச்சோடனே ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அல்லது பர்டிகுலர் அந்த ஹவுஸ்க்கான ஹெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அட்ஜர்ன்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அட்ஜர்ன்மெண்ட் பாஸ் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவையை ஒத்தி வைப்பாங்க. எதுக்கு, இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. எங்கள் மினிஸ்டருக்கு இவ்வளோ வேணும், ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு இவ்வளோ காசு வேணும், ஹோம் மினிஸ்டருக்கு இவ்வளோ காசு வேணும்னு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ன்னு இருக்கும். மொத்தம் 24 டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. 16 லோக்சபாவில், 8 வந்து ராஜ்யசபாவில். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. டாப் டு பாட்டம் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த 2 to 3 வீக்ஸ் செக் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான பேப்பர்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 வீக்ஸ் இதுதான் வந்து நடக்கும். ஸோ அதான் ஸ்க்ரூட்டனி பை டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஸ்க்ரூட்டனி முடிஞ்சு சார், நெக்ஸ்ட் என்ன, ஆல்ரெடி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களா, ஸோ அதுக்கு ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கும். பட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்க்கான ஓட்டிங் பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் என்னதான் ஓட்டிங் பண்ணாலும் வித்தவுட் த சைன் ஆஃப் த பிரசிடென்ட் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதுலேருந்து காசை அப்ரோப்ரியேட் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் ஓட்டிங் ஆஃப் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் நடக்கும்போதே சைடில் இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஓட்டபிள் பார்ட் அப்படின்னு சில எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவினங்களில் எக்ஸ்பெண்டிச்சரில் சில விஷயங்கள் நான் ஓட்டபிள் பார்ட்டுன்னு இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா
சார்ஜ்டு ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் இவங்களோட சேலரிஸு, இல்லை கான்ஸ்டியூஷனல் பாடிஸோட சேலரிஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் ஓட்டபிள் கிடையாது. இப்போ மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், அது அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ ஒரே நேரத்தில் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சருக்கான டிஸ்கஷனும் நடக்கும். இன்னொரு சைடு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்க்கான டிஸ்கஷன் ப்ளஸ் ஓட்டிங்கும் நடக்கும். இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடு ஓட்டபிள் பார்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், இன்னொன்று நான் ஓட்டபிள் பார்ட் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. அதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில். இந்த அப்ராப்ரியேஷன் பில்லில் ரெண்டுமே இருக்கும். ஒன்று வந்து சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நான் ஓட்டபிள் பார்ட்டும் இருக்கும், ஓட்டபிள் பார்ட்டும் இருக்கும். ஒன்ஸ் ரெண்டையும் கிளப் பண்ணி அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. வித்தவுட் பாசிங் அப்ராப்ரியேஷன் பில் ₹1 கூட எடுக்க முடியாது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து காசு எடுக்கணும்னாலே அப்ராப்ரியேஷன் பில் கண்டிப்பாக பாஸ் பண்ணும். ஸோ அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, த எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஆஃப் த பட்ஜெட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். ஏன்னா பட்ஜெட்டில் பார்த்தோம்ல, பட்ஜெட்ன்றது என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிசிப்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னலாம் செலவு பண்ண போகிறோம், செலவுக்கான காசு. ஸோ இந்த பார்ட் எதில் முடியுதுன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில்லோட எக்ஸ்பெண்டிச்சர் சைடு முடிஞ்சிருது. அடுத்து ரிசிப்ட் சைடு இருக்கு இல்லையா, டேக்ஸ் ரெவன்யூஸு, மற்ற அதர் ரெவன்யூஸ், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில், அசட் மானிட்டைசேஷனில், ஸோ இது மாதிரி கிடைக்கக்கூடிய காசுகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்லாம் எதில் பாஸ் பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் பில் மூலமாக பாஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஃபினான்ஷியல் பில் பாஸ் பண்ணால் 75 நாளுக்குள்ளே பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் பில்லுக்கான ஆக்ட்லேயே இருக்குது, தனி ஆக்டில் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும், ரிசிப்ட் சைடு, அதாவது இன்கம் சைடு ஆஃப் த பட்ஜெட். ஸோ பாசிங் ஆஃப் த ஃபினான்ஸ் பில் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பட்ஜெட். ஒன்ஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பட்ஜெட் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணதோ, இன்கம் சைடு ஆஃப் த பட்ஜெட் ஆல்சோ கெட்டிங் ஓவர். ஸோ அதோட த 6 ஸ்டேஜஸ் ஆஃப் த பட்ஜெட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மீன்வைல் இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு பல நேரங்களில் ஏப்ரல் மாதத்தை தாண்டி போயிடும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், ஒரு சைட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும், காசு வேணும்ல, ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அதுக்காகவே கவர்மெண்ட் வந்து என்ன இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஓட் ஆன் அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாம். அது மூலமாக பாஸ் பண்ணுறதுல 2 மாதத்துக்கு தேவையான செலவுகள் இருக்கும் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர், அதை வந்து முன்னக்கூடியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த பட்ஜெட் ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாடியே வாங்கிடலாம். மினிமம் 2 மந்த்ஸ்க்கான செலவுகள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அந்த பர்டிகுலர் இதை அவைல் பண்ணுற ப்ராசஸ் எது மூலமானா, ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இதுதான் பேசிக் ப்ராட் ஐடியா அபவுட் த பட்ஜெட். ஜென்ரலாக இந்த பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பட்ஜெட் டிவிஷன் இருக்கும், சரிங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கீழே பட்ஜெட் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்ஜெட்டை ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பட்ஜெட் இன் ரியாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்ஜெட்டுமே, அதாவது ஜென்ரல் பட்ஜெட், இன்னொன்று வந்து ரயில்வே பட்ஜெட் இருக்கும். இது ரெண்டும் ஒன்றா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் 1920 அக்வர்த் கமிட்டி இல்லை எஸ்சி ஒர்த் அக்வர்த் கமிட்டி அப்படின்ற கமிட்டி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டையும் அப்படியே பிரிக்கிறாங்க. ஜென்ரல் பட்ஜெட் தனியாக தாக்கல் பண்ணணும், ரயில்வே பட்ஜெட் தனியாக தாக்கல் பண்ணணும்னு சொல்லி அக்வர்த் கமிட்டி 1920 போடப்பட்டது. அதிலிருந்து பிரிக்கிறாங்க. பிற்காலங்களில் 2017 பிபேக் தேபராய் கமிட்டி வந்து செட் பண்ணப்படுது. இந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, நோ அகெயின் என்ன பண்ணுறீங்க, ஜென்ரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் அகைன் இணைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இணைச்சதுக்கப்புறம் 2017-18 அகைன் நம்ம இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2 பட்ஜெட்டையுமே, அதாவது ரயில்வே பட்ஜெட் அண்ட் ஜென்ரல் பட்ஜெட் சேர்த்து தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேர்த்து தாக்கல் பண்ணணும்னு சொன்ன கமிட்டி எது அப்படின்னா, பிபேக் தேபராய் கமிட்டி 2017-18. ஸோ எந்த இயர்லேருந்து இதுவும் கேட்பாங்க, எந்த இயர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ம் சேர்த்து போடப்பட்டது, ஜென்ரல் பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2017-18 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு திஸ், இதெல்லாம் தான் ப்ராட் ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டு பட்ஜெட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2025-26க்கான பட்ஜெட் ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்ன, அதில் சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கோட் கொடுப்பாங்க இல்லையா. ஒரு சில சமயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் கோட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ கண்ட்ரி இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் சாயில், எ கண்ட்ரி இஸ் இட்ஸ் பீப்புள். ஒரு நாடு என்பது அதில் இருக்கக்கூடிய வெறும் மண்கள் கிடையாது, அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டு. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு போயட் அண்ட் பிளே ரைட் ஸ்ரீ குரஜதா அப்பா ராவோ, குரஜதா
அப்பாராவோ அப்படின்றவர் சொன்ன கோட்டு. ஆக்சுவலாக இது அப்படியே எனக்கு லிங்க் பண்ணணும்னு தோணுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர் பிளானில் சீரீஸ் ஆஃப் 5 இயர் பிளானில் இருக்கும். அதில் ஒரு 5 இயர் பிளானில் மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருப்பாங்க. அது என்ன 5 இயர் பிளான் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்கா விகாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. நம்ம வந்து விக்ஷித் பாரத் அடையணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ விக்ஷித் பாரத் 2047 அடையணும். அதாவது டெவலப்டு இந்தியா அப்படின்றத உருவாக்கணும் 2047. அதுக்கு அந்த டெவலப்டு இந்தியா எப்படி இருக்குமா? இட் ஷுட் பி சப்கா விகாஸ் தான். சப்கா விகாஸ்னா இட் ஷுட் இன்க்ளூட் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல். அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கணும். அந்த வளர்ச்சி தான் விக்ஷித் பாரத்தாக இருக்கணும் 2047 அப்படின்றாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு 5 இயர் பிளான் வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றத தன்னோட தீமில் வச்சிருந்த 5 இயர் பிளான் எது? அதையும் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட் 2025-26 வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் விக்ஷித் பாரத். இந்த பர்டிகுலர் டெவலப்டு இந்தியா உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணிகள், பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஜீரோ பாவர்ட்டி ரொம்ப முக்கியமானது. ஜீரோ பாவர்ட்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோடில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் ஜீரோ பாவர்ட்டி, என்ஷூரிங் நோ ஒன் லிவ்ஸ் பிலோ தி பாவர்ட்டி லைன். நெக்ஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன், எப்படி? பை ப்ரொவைடிங் அக்சஸ் டு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். Third thing, health care. So poverty, education, அடுத்து health. Ensuring high quality, affordable and comprehensive health care. So 3 விஷயங்கள் இந்த சைடு பேசுகிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்ஸலன்ஸ், என்ஷூரிங் இந்தியா பிகம் ஃபுட் பேஸ்கட் ஆஃப் த வேர்ல்டு. அடுத்து உமன்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும்? 70% உமன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். 70% உமன் எங்கே இருக்குமா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு இது இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, லாஸ்ட் டைம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா கேர் எக்கனாமி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு யூபிஎஸ்சி மெயின்ஸில் எங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேர் எக்கனாமி அப்படின்றது இந்த உமன்ஸ் மோர் ஆஃபன் உமன்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த உமன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை என்ஷூர் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் ஸ்கில்டு லேபர், 100% ஸ்கில்டு லேபர் வித் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? நான் பிஇ முடிச்சிருக்கேன், பிஇ சிவில் முடிச்சிருக்கேன்னா அதுக்கேற்ற வாய்ப்பு, அதுக்கேற்ற வேலை வாய்ப்பை உருவாக்குறது, என்னோட கல்வி தரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்குறது, அதுக்கான சம்பளங்களை உருவாக்குறது. ஸோ இதுதான் மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. ரொம்ப முக்கியமான கீவேர்ட், யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமில் ஆன்சர் ரைட்டிங்கில். மீனிங்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 25-26 பிரின்சிபல்ஸ் ஆஃப் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் 25-26 ஃபோக்கஸ் பண்ணியிருக்க 4 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஒன்று வந்து புவர், கரீப், இன்னொன்று வந்து யூத், இன்னொன்று ஃபார்மர் அதாவது அன்னதாதா, அடுத்து உமன் விச் இஸ் நரி அப்படின்றது. இந்த 4 தான், ஃபார்மர், உமன், யூத் அண்ட் த புவர். ஸோ இந்த 4 முக்கியமானது தான் ஃபோக்கஸ் ஏரியாஸ். இந்த ஃபோக்கஸ் ஏரியாஸ் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் இந்த பட்ஜெட் 25-26 வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத்தை எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில், கம்ப்ளீட்லி எக்கனாமிக் டேர்ம்ஸில் அடையிறதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் விக்ஷித் பாரத், ஜென்ரலானது, அது சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். இதில் பியூர் எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் வந்து இந்த விக்ஷித் பாரத்தை எப்படி அடையலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து அக்சலரேட்டட் க்ரோத், ஒரு சைடு வந்து ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தணும். செக்யூர் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ரெண்டாவது விஷயம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் உருவாக்கணும். ஒரு தடவை 2017 நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு ஆப்ஷன் சியில் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இருந்தது, விச் இஸ் தி ஆன்சர். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும். நெக்ஸ்ட் இன்விகிரேட் பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், உள்ளே கொண்டு வரணும். இந்த பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது, உங்களோட ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் ஆஃப் த 5 இயர் பிளானில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 5 இயர் பிளான் பேசியிருக்கோம். ஸோ அது எந்த 5 இயர் பிளான்ன்றதை அகைன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 3 டிஃப்ரெண்ட் 5 இயர் பிளான் நான் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அப்லிஃப்ட் ஹவுஸ் ஹோல்ட் சென்டிமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அது என்ன சார் ஹவுஸ் ஹோல்ட் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதிகமான சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹவுஸ் ஹோல்ட் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எஸ்ஐபி போடணும், எஸ்டபிள்யூபி போடணும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், சிஸ்டமேட்டிக் வித்ராவல் ஃபண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடணும், ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சேவிங்ஸுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சென்டிமெண்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் சென்டிமெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி, பொருளாதாரம் சார்ந்த
பிஹேவியர்ஸ். என்ஹான்ஸ் ஸ்பெண்டிங் பவர் ஆஃப் இந்தியாஸ் ரைசிங் மிடில் கிளாஸ். இந்தியாவில் மிடில் கிளாஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ரைசிங் மிடில் கிளாஸோட ஸ்பெண்டிங் பவரை என்ஹான்ஸ் பண்ணணும், அதிகமாக இது பண்ணும். அதனால தான் இப்போ ரீசன்ட் 11 வருஷமாக வந்து என்ன பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரெப்போ ரேட்டை குறைக்காமே வச்சுருந்தாங்க. யார்? ஆர்பிஐ. 11 வருஷம் கழிச்சு 0.25 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ரெப்போ ரேட்டை வந்து யார் குறைச்சிருக்கா? ஆர்பிஐ குறைச்சிருக்கு. எதுக்கு? இந்த மாதிரி ஆக்சுவலாக ஸ்பெண்டிங் பவர் ஆஃப் த மிடில் கிளாஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுவே இந்த தடவை யூபிஎஸ்சியில் கொஸ்டினாக கேட்கலாம். ரெப்போ ரேட்டு 11 வருஷம் கழிச்சு 0.25% ஆர்பிஐ வந்து குறைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங், இந்த பட்ஜெட் என்ன பண்ணுதுன்னா ப்ராடாக வந்து டெவலப்மெண்ட்டை 4 ப்ராட் இன்ஜின்ஸில் கிளாஸிஃபை பண்ணுது. இந்த 4 முக்கியமான இன்ஜின்ஸ் தான் வந்து இந்த இந்தியாவோட டெவலப்டு இந்தியாவை கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள்னு ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இன்ஜின் வந்து அக்ரிகல்ச்சர், செகண்ட் இன்ஜின் எம்எஸ்எம்இ, தேர்ட் இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்லைடை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இன்ஜின்ஸில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கோ த்ரூ இட். ஜஸ்ட் ஒரு ஓரல் ஐடியா தான். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் இன்ஜின் எதை பற்றி பேசுது? அக்ரிகல்ச்சர் அஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசுது இல்லையா? அக்ரிகல்ச்சர் அஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் பேசுறது. அதில் முதல் இனிஷியேட்டிவ்னா பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா, டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக ஆல்ரெடி இதே மாதிரி அஸ்பைரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நித்தி ஆயோக் ஒன்று கொண்டு வந்துச்சு. அன்டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ், அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அதன் வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தது டெவலப்பிங் அக்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள், மாநிலங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. 100 அது மாதிரி மாநிலங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான 3 பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும், இன்னொரு சைடு மாடரேட் கிராப் இன்டென்சிட்டி இருக்கணும், மூணாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட், அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி அஃபெக்டான 100 டிஸ்ட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த 100 டிஸ்ட்ரிக்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க. அதில் 1.7 crore ஃபார்மர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்த பர்டிகுலர் இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து முக்கியமான அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. காட்டன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் 5-year பிளான் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. 5 years மிஷன் வந்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டிக்காக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் வெரைட்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதை பிரதானமாக கொண்டுள்ளாங்க. ஸோ அதான் இந்த பர்டிகுலர் மிஷன். ஸோ 2 விஷயம், ஒன்று வந்து 5-year மிஷன், இது இந்த மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. ரெண்டாவது ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் வெரைட்டி. ஷார்ட் ஸ்டேபிள் காட்டன் வெரைட்டி இருக்குது, அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன் வெரைட்டி. அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத்தின் பல்சஸ், அதாவது பல்சஸில் தன்னிறைவு அடைகிறது. என்ன மாதிரி தன்னிறைவு அடைகிறது? ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்சஸ்க்கான ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னொரு சைடு கிளைமேட் ரெசிலியன்ட் பல்சஸை வந்து டெவலப் பண்ணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூர், மூங், இந்த மாதிரி முக்கியமான சில பல்சஸை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு பார்க்குறாங்க. 3 முக்கியமான இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. தூர், உராட் அண்ட் மன்சூர், இந்த 3 முக்கியமான பல்சஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பல்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான நியூட்ரிஷனல் கண்டென்ட் இருக்கும், ஸோ அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ இதனாலேயே இதை முக்கியமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கமர்ஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அண்டர் தி ஆத்ம நிர்பார் பாரத்தின் பல்சஸ். இது வந்து ஒரு 6-year மிஷன், 6 வருஷம் மிஷனாக இதை வந்து கொண்டு போகிறாங்க. அடுத்து மக்கானா போர்டு இன் பீகார். மக்கானாவுக்கு பொறுத்த வரைக்கும் 2022 வந்து GI டேக் கொடுத்துருக்காங்க. பீகாரில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த மக்கானா. அதனாலேயே வந்து இந்த மக்கானாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ அடிஷன், இது எல்லாத்தையுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவே மக்கானா போர்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் பீகாரில். அடுத்து நேஷனல் மிஷன் ஆன் ஹை ஈல்டிங் சீட்ஸ். இந்த ஹை ஈல்டிங் சீட்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி இதோட வெரைட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபுட் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ண முடியும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பாஸ்மதி ரைஸ் விச் இஸ் அ வெரி கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், நம்மளோட எக்ஸ்போர்ட்டில் ஒரு முக்கியமான அங்கம் இருக்குது விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹை ஈல்டிங் சீட் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு கிரெடிட் த்ரூ கிஷான் கிரெடிட் கார்டு. இது வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் லோன் கொடுத்துட்டு இருந்தது 5 லட்சம் வரைக்கும் மாற்ற போகிறாங்க. ஆல்ரெடி வி நோ தட் கிஷான் கிரெடிட் கார்டு ஃபார்மர்ஸை தாண்டி இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு யாருக்கும் தான், ஃபிஷரிஸில் இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனுக்கும் தான் இல்லையா. ஈவன் நம்மளோட குரூப் 1லே வந்து கிஷான் கிரெடிட் கார்டு வச்சு 2 தடவை கொஸ்டின் கேட்டாங்க. கிஷான் கிரெடிட் கார்டு யார் உருவாக்குனது? RBI அண்ட் NABARD 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த பர்டிகுலர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றது அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் யூரியா பிளான்ட் இன் அஸ்ஸாமில் யூரியா பிளான்ட் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் ரூரல் எக்கனாமி. ஸோ ரூரல் எக்கனாமியில்
எங்கே போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஒன்று லிங்க் பண்ணுதுன்னா அது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் தான் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸை டிஜிட்டைஸ் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டை கொண்டு வர போகிறாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இது மூலமாக கொண்டு வர போகிறாங்க. இன்சூரன்ஸ் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இதுலேருந்து வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு மைக்ரோ என்டர்பிரைசஸ் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்லேருந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராட் ஐடியா அபவுட் த அக்ரிகல்ச்சர் அஸ் அ இன்ஜின் ஆஃப் த growth. Agriculture as the engine of the growth. So next thing வந்து பார்த்தீங்க அப்படின்னா MSME as the second engine of development. MSME as the second engine of development. அதில் first revision in classification of criteria for MSMEs. The micro, small and medium enterprisesக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர் இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்களா. லாஸ்ட்டாக கிளாஸிஃபை பண்ணதுலேருந்து இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷனில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ் இதுக்கு முன்னாடி கரண்ட்டாக வந்து 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே அவங்கள மைக்ரோ என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம். இனிமேல் ரிவைஸ்டு வந்து 2.5 crores இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அவங்கள மைக்ரோ என்டர்பிரைசஸ் கேட்டகரியிலே கொண்டு வர முடியும். இல்லை சார் டேர்ன் ஓவர் வச்சு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி 5 கோடி டேர்ன் ஓவர் இருந்தால் அவங்கள மைக்ரோ என்டர்பிரைசஸ் சொன்னாங்க. இனிமேல் 10 கோடி டேர்ன் ஓவர் இருக்கணும். அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 கோடி கரண்ட்டில் வந்து கரண்ட்டில் இதை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 25 கோடி இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 25 கோடி இருந்தால் தான் அவங்கள ஸ்மால் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி டேர்ன் ஓவரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி முன்னாடி இருந்தது. இப்போ வந்து அதை 100 கோடியாக மாற்றிட்டாங்க. 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ணால் அதை என்னென்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் என்டர்பிரைசஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மீடியம் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து 50 crore இருக்குது. இதை அகைன் என்னவா மாற்றிட்டாங்கன்னா 125 crore வந்து மாற்றிட்டாங்க. 125 crore வந்து மாற்றிட்டாங்க. சிமிலர்லி டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியம் என்டர்பிரைசஸ் கிளாசிஃபிகேஷனில் 250 crore முன்னாடி இருந்தது. இப்போ 500 கோடி இருந்தால் தான் அவங்கள மீடியம் என்டர்பிரைசஸ்னு சொல்ல முடியும்னு சொல்லி பட்ஜெட்டில் வந்து புது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த MSME கிளாசிஃபிகேஷன் கிரிட்டீரியாவில். இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ். முக்கியமாக உதயன் போர்ட்டலில் என்டர் பண்ணக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டு 5 lakh லிமிட் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் முக்கியமான டார்கெட் என்னன்னா நெக்ஸ்ட் 1 yearக்குள்ளே 10 லட்சம் பேருக்கு வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு இந்த கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. விச் வில் பி அரௌண்ட் 5 லட்சம் ரூபாய் வந்து மேக்ஸிமம் லிமிட் இருக்கும் ஒரு கிரெடிட் கார்டுக்கு. நெக்ஸ்ட் ஸ்கீம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ் ஆகக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஒரு புது ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதில் மேக்ஸிமம் அப்பர் லிமிட் எவ்வளோனா 2 கோடி வரைக்கும் கடன் தர போகிறாங்க. இதில் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரைஸ் ஃப்ரம் உமன், SC, ST அண்ட் அகெயின் அதர் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ். ஸோ இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 5 லட்சம் பேரை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 yearsக்குள்ளே வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த மேக்ஸிமம் ஆஃப் 2 crore வரைக்கும் வந்து லோன் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் ஃபார் ஃபுட்வியர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ். முக்கியமாக இந்தியாவை வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் சில ஃபேக்ட்ரிஸ் முக்கியமாக லேபர் இன்டென்சிவாக இருக்கக்கூடிய செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதிகமான வேலையாட்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை மேக் இன் இந்தியா கான்செப்ட்லேருந்து வந்து மேட் இன் இந்தியான்ற கான்செப்டில் ப்ரொமோட் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்ஸ் லேபர் இன்டென்சிவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் இன் இந்தியாவாக மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்வியர், லெதர் வியர், டாய்ஸ், மேட் இன் இந்தியா டாய்ஸ். ஸோ இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக லேபர் இன்டென்சிவ் செக்டாரில் மேக் இன் இந்தியா கான்செப்ட்லேருந்து மேட் இன் இந்தியா அப்படின்ற கான்செப்டில் மாறணுன்றத ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ பீகாரில் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க பீகாரில் ஃபுட் ப்ராசஸிங் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷனில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியான்ற ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷனில் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோடு சேர்த்து MSMEஸும் உள்ளே வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. MSMEஸ் மூலமாகவும் என்ன பண்ண போகிறாங்க மேக் இன் இந்தியா ஸ்கீமை இன்னும் ஃபர்தராக கொண்டு போக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இன்ஜின்ஸ் ஆஃப் growth அஸ் அ MSME அப்படின்றதுல பார்க்கக்கூடிய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் த தேர்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்கானமி அப்படின்னு ஜென்ரலாக பிரிச்சுறாங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புளில் என்னென்ன முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, இல்லை மெஷர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் சக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 இந்த இனிஷியேட்டிவ் இது எல்லாமே நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு. இதில் வந்து ஃபர்தராக ஃபண்ட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் இதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அட்டல் டிங்கரிங் லேப்ஸு ஆல்ரெடி இருக்கிற
இருக்கிற அட்டல் டிங்கரிங் லேப்ஸை தாண்டி வந்து அதிகமான அட்டல் டிங்கரிங் லேப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து பட்ஜெட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி, முக்கியமாக ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி த்ரூ பாரத் நெட்டு. ஒன்று வந்து கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ், இன்னொன்று பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ். ஒரு சைடு கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூல், இன்னொன்று பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ். ரெண்டுக்குமே வந்து பாரத் நெட் மூலமாக ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டியை கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய பாஷ புஸ்தக் ஸ்கீம். பாரதிய பாஸ்த புஸ்தக் ஸ்கீம். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரிக்குலம்ஸ் எல்லாம் இந்தியன் லாங்குவேஜஸில் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மோடில் வந்து மாற்ற போகிறாங்க. டிஜிட்டல் மோடில் மாற்றி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். இதில் வந்து இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்டு ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டலாக வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அதுதான் முக்கியமான ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் வித் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு சைடு இந்த ஸ்கில்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் நேஷனல் லெவலில் கிரியேட் பண்ணி அதை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்கில்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. அது மூலமாக ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக் ஃபார் இந்தியா, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஃபார் வேர்ல்டு. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுதான் வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் வித் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஐடியோட கெப்பாசிட்டியோட எக்ஸ்பான்ஷன் பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன், அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஏஐ இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஏஐ வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் தென் ஃபர்தராக வந்து அதுக்கு அடுத்த டயர்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. மெடிக்கல் எஜுகேஷன் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 5 இயரில் 75,000 சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பேசியிருப்பாங்க. அடுத்து டே கேர் கேன்சர் சென்டர்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் தி அர்பன் லிவ்லிஹுட்ஸு த்ரூ அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன்ஸ் அண்டு அர்பன் வே ஆஃப் லிவிங்கில் இருக்கக்கூடிய இது இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையுமே களையணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுன்றத விஷயங்கள் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 10,000 வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை 30,000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதோட லிமிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸையும் கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அப் டு 30,000 கொண்டு வராங்க. ஸோ ஒரு சைடு லோன் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டு மூலமாக கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து 30,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் கொண்டு வராங்க. அண்ட் தேர்ட் திங் கெப்பாசிட்டி பில்டிங்கும் கொண்டு வராங்க. ஸோ பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் ஸ்ட்ரீட் வெண்டருக்காக கொண்டு வந்ததை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்கீமில். நெக்ஸ்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அதாவது கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஸ்விக்கி, சொமேட்டோ, இவங்களுக்குலாம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான போர்ட்டல்ஸு, அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்டிகுலர் கம்பெனி கூட ஃபார்மல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ப்ரொவிஷன்ஸு. ஸோ அவங்களோட செக்யூரிட்டி சோஷியல் அண்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அல்லது என்ஷூர் பண்ணுற மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இந்த இயரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டில் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து 1.5 லட்சம் கோடி வந்து லோனாக கொடுக்க போகிறாங்க. அந்த லோன் எப்படி இருக்குன்னா 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக வந்து கொடுக்க போகிறாங்க ஸ்டேட்ஸுக்கு. எதுக்காக அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்கிறதுக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது. அது மூலமாக என்ன கிரியேட் ஆகும், ஒரு அசட் கிரியேட் ஆகும். 2 விதமான எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பார்ப்போம் பட்ஜெட்டில் இல்லையா. ஒரு சைடு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொரு சைடு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒன் வே, இப்போ நான் ஒரு சேலரி கொடுக்குறேன், அதனால் கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இருக்காது, அப்படியே போனது தான். இதான் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பார்க்கை வந்து கிரியேட் பண்ணுது. பார்க்கை கிரியேட் பண்ணும்போது கவர்மெண்ட் அதில் செலவு பண்ணியிருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானம் இருக்கும் இல்லையா, அந்த வருமானத்தை வச்சு அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை, அந்த பார்க் ஸ்ட்ரக்சரும் சரி, அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசையும் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், திரும்ப ரிவோக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் 1.5 lakh crores வந்து கொடுக்குது. அந்த பர்டிகுலர் இதை வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் பிரித்து கொடுக்குது. அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு வட்டியே கட்ட தேவையில்லை. 50 years இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்ணணும், அதுக்கான வட்டியோ இல்லை மற்ற விஷயங்களோ கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமும் ஒரு பர்டிகுலர் பொசிஷனும் இதில் இருக்குது. அப்புறம் ஜல் ஜீவன் மிஷனை வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹவுஸ் ஹோல்ட் டேப்பிங் வாட்டரை வந்து எல்லா வீட்டுக்கும் என்ஷூர் பண்ணுறது, அதை 2028 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பவர் செக்டார் ரெஃபார்ம்ஸு,
எந்தெந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பவர் செக்டார் ரிலேட்டடாக கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலா வாங்கக்கூடிய கடன் பெர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் வந்து 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி இல்ல 2.5% ஆஃப் ஜிஎஸ்டிபி தான் லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சில ஆக்ட் இருக்கும். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இது மாதிரி ரெகுலேஷன் இருக்கும். எந்தெந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட் எல்லாமே பவர் செக்டார் ரெஃபார்ம்ஸை எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் நார்மலா கடன் வாங்கக்கூடிய லிமிட்லேருந்து 0.5% எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா வெளியே கடன் வாங்கி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து இந்த பர்ட்டிகுலர் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இதே கொஸ்டின் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் இப்போ எழுதின எக்ஸாம்லேயே கேட்டாங்க. பவர் செக்டார் ரெஃபார்ம்ஸ் வச்சு கேட்டுதாங்க. ரொம்ப முக்கியமானது பவர் செக்டார் ரெஃபார்ம்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் அசெட் மானிட்டைசேஷன் பிளான் 2025 and 30. இந்த அசெட் மானிட்டைசேஷன் பிளான்ல என்ன சொன்னாங்கன்னா, 10,00,000 கோடி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணணும். இருக்கிற அசெட்டை மானிட்டைஸ் பண்ணணும். காசா மாற்றணும். ஸோ அது 10,00,000 கோடி வந்து உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ்க்குலாம் பல லேண்ட் கிடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சும்மாவே கிடக்கும். ஸோ இதெல்லாம் அசெட் மானிட்டைசேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டு கிரியேட் பண்ணும். ஏன்னா ஆல் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அவைல் பண்ணுறதுக்காக 10 பர்ட்டிகுலர் பீச்சஸ்க்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அவைல் பண்ணுறதுக்காக எஃபர்ட்லாம் போட்டுட்ருக்கு. ஸோ ஆல் ஓவர் கோஸ்டல் டெவலப்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. அதனால் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஃபார் விக்சித் பாரத். ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட்டு, அப்புறம் சில சிவில் லயபிலிட்டிஸ் ஆக்ட்லாம் வந்து சில ரெஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒரு கோரான ஏரியா. எதனால அப்படின்னா, பிரைவேட் செக்டாரை வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வழிவகைகளை செய்யணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ தட் கவர்மெண்ட் இதில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக எடுக்காமல் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக போயிடும். அண்ட் இந்த பர்டிகுலர் செக்டார் வந்து த்ரைவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அட்டாமிக் எனர்ஜி ஆக்டுக்குள்ளே இந்த வருஷம் அமெண்ட்மெண்ட் வரலாம். சிவில் லயபிலிட்டிஸ் ஆக்ட்லையும் சில அமெண்ட்மெண்ட்ஸ் வரலாம். அது நம்மளுக்கு கொஸ்டினாகவும் வரலாம். இல்லை ஜென்ரலாக அதுக்கு முன்னாடியே எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ரிலேட்டடாக நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, இல்லை அட்டாமிக் ரியாக்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதான் ஸ்கீம். உதான் உங்களுக்கு தெரியும், உதான் ஆர்சிஎஸ் ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீமு. இந்த உதான் ஆர்சிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 120 நியூ டெஸ்டினேஷனை வந்து கனெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 4 crore நியூ பேசஞ்சர்ஸை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பீகாரில் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏர்போர்ட்ஸை கொண்டு வரணும். அதே மாதிரி கோசி கேனல் ப்ராஜெக்ட்ஸுக்கு நெசசரி ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் பேசியிருப்பாங்க. அடுத்து ஸ்வாமிக் ஃபண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் மிட் இன்கம் ஹவுஸ்ஹோல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி டுவெல்லிங் யூனிட்ஸ் கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டால் ஆகி நின்றுக்கும் இல்லையா, பல ரீசன்னால. ஸோ இதை இன்னும் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணணும், இந்த ஸ்டால்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெடிஷியஸாக முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஃபண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸே என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட் செக்டாரை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னொரு சைடு அர்பன் ஈஸ் ஆஃப் லிவிங் அண்ட் ஹேபிடேட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து 15,000 கோடி கார்பஸ் வந்து இருக்குது. ஸோ தட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டுவெல்லிங் யூனிட்ஸ் எதெல்லாம் வந்து வேகமாக முடியாமல் இருக்கோ அதை எக்ஸ்பெடிஷியஸாக வேகமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஃபண்ட் இது. அடுத்து டூரிசம் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் லெட் க்ரோத். கிட்டத்தட்ட 50 நியூ டெஸ்டினேஷன்ஸை என்ன பண்ண போகிறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க, டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸை. ஸோ அதில் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு, அதாவது பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட கிளீனினஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு இந்த இது கொடுக்க போகிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டூரிசம் டெஸ்டினேஷன் கிரியேட் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் ஹோம் ஸ்டேஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஹோம் ஸ்டேஸுக்குன்னு முத்ரா லோன் கொடுக்க சொல்லியும் இந்த ப்ரொவிஷன், இந்த பர்டிகுலர் பட்ஜெட் ப்ரொவிஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இனிமேல் வந்து என்னவா வரும், ஆக்டாக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் இன்னோவேஷன் அப்படின்றது. இதில் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன். இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கோடி வந்து இந்த தடவை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க த்ரூ பட்ஜெட். எஸ்பெஷலி இதை ரிசர்ச் இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரைவேட் செக்டாரில் டெவலப் பண்ணுறதுக்கு, ப்ரைவேட் இன்டியூஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷனை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு 20,000 கோடியை வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் மட்டும். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீமில்
வருஷம் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா 10,000 ஃபெல்லோஸ் வந்து ஐஐடி அண்டு ஐஐஎஸ்சி சயின்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜீன் பேங்க் இன் இந்தியா வந்து கிரியேட் பண்ணணும் வித் ஆல்மோஸ்ட் 10 lakh germ lines வச்சு செகண்ட் ஜீன் பேங்க் வந்து இந்தியாவில் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் ஜீன் பேங்க் அப்படின்றது இந்தியாவில் எங்கே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷன். இந்த நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷனில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மகிட்ட கதி சக்தி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி மோடல் ப்ராஜெக்ட்காக இருக்குது. இது ஆல்ரெடி வந்து 2000 லாஸ்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க பிஎம் கதி சக்தி மிஷன் அப்படின்றது. ஸோ இந்த மிஷனை யூட்டிலைஸ் பண்ணி அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸை மாடர்னைஸ் பண்ணுறது, அதே மாதிரி அர்பன் டெவலப்மெண்ட் அர்பன் பிளானிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் டிசைனிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த பர்டிகுலர் நேஷனல் ஜியோஸ்பேஷியல் மிஷன் கீழே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து எதோட சப்போர்ட்டோட பண்ணுறாங்கன்னா பிஎம் கதி சக்தி மிஷனோட சப்போர்ட்லேருந்து இதை வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கியான் பாரதம் மிஷன். இந்த கியான் பாரதம் மிஷன்றது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட்ஸை நெக்ஸ்ட் இயர்லக்குள்ள எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ண போறாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணி என்டையர் இந்தியன் நாலேஜ் எல்லாமே டிஜிட்டலி டாக்குமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ டிஜிட்டல் நாலேஜ் ஆஃப் இந்தியன் ஹெரிட்டேஜ் அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு தான் இந்த பர்டிகுலர் கியான் பாரதம் மிஷன். இதுல 1 crore மேனுஸ்கிரிப்ட்ஸை டிஜிட்டைஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் இயர்க்குள்ள, இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் அஸ் த 4th இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட். எக்ஸ்போர்ட் அஸ் த 4th இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது வரைக்கும் 3 இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்துருவோம். அந்த லாஸ்ட் இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன். இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷனில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஒரு சைடு வந்து நான் டேரிஃப் மெஷர்ஸ் போட்டு எம்எஸ்எம்இலாம் வந்து கவுண்டர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து எம்எஸ்எம்இஸை பாதுகாக்கிறது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன், ட்ரேட் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் அதை வந்து இலகுவாக்குறது. அப்புறம் எக்ஸ்போர்ட் கிரெடிட் தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட்டை ஈஸியாக அவைல் பண்ணுறது. அப்புறம் கிராஸ் பார்டர் சப்போர்ட், வெளிநாடுகளில் போய் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அதை சால்வ் பண்ணுறதுக்கு கிராஸ் பார்டர் சப்போர்ட். இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷனில் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பாரத் ட்ரேட் நெட் அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு டிபிஐ டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி வந்து 2020 யூபிஎஸ்சியில் கேட்டாங்க டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து இந்த பாரத் ட்ரேட் நெட்ன்றது ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுது பிட்வீன் தி ட்ரேடர்ஸ், கவர்மெண்ட்ஸ் அண்ட் த போத் இந்தியன் அண்ட் ஃபாரின் ட்ரேடர்ஸ் 2 பேருமே. ஸோ இந்த கனெக்டிவிட்டி மூலமாக என்ன அப்படின்னா ட்ரேட் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன்ஸு, வேறு ஏதாவது கஸ்டம் ஃபைலிங்ஸு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக இந்த பர்டிகுலர் இது வந்து உதவும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபினான்சிங் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ், குளோபல் சப்ளை செயின் கனெக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே இந்த பாரத் ட்ரேட் நெட் த்ரூ இட்ஸ் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஷூர் பண்ணும். நெக்ஸ்ட் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஜிசிசி, அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எவ்ரி Tier 2 சிட்டிஸில் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ தட் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனில் தெரியாத விஷயங்களாக இருக்கக்கூடாது. எக்ஸ்போர்ட் வந்து ப்ரொமோஷன்றது கடைக்கோடி சிட்டிஸுக்கும் வந்து போகணும். அது மேக்ஸிமம் வந்து ஒரு முக்கியமான மெயின் சிட்டியாக இருக்கக்கூடிய கோஸ்டல் சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னையோ இல்லை டூட்டிகோரினோ இதோட கன்ஸ்டன்ட் ஆகாமல் எக்ஸ்போர்ட் அப்படின்றது கடைசி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தி இந்தியா வரைக்கும் போகணும் அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸோட மெயின் எய்ம். இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வேர்ல்டு ஓவர் இருக்கக்கூடிய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை Tier 2 சிட்டிஸ் வரைக்கும் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதான் இதோட மெயின் ஆஸ்பெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட்டில் இந்த இன்ஜின்ஸ் ஆஃப் க்ரோத்தை தாண்டி வேறு ஏதாவது முக்கியமான ப்ரொவிஷன் இருக்குன்னா ஒரு 4 முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணது ஒன்று வந்து டியூட்டி ஃப்ரீ இன்புட்ஸ், முக்கியமாக வந்து ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் லெதர் செக்டார்ஸ், இதுக்கெலாம் வந்து இன்புட்ஸ் வெளிநாடுகள்லேருந்து வாங்கும்போது அதுக்கு டியூட்டி ஃப்ரீ இன்புட் அதுக்கான மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு டியூட்டி கஸ்டம் டியூட்டி எதுவுமே கட்ட தேவையில்ல. செகண்ட் வந்து ஜன் விஸ்வாஸ் பில்ல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 ப்ரொவிஷன்ஸை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரொவிஷனாக ஜன் விஸ்வாஸ் ஃபர்ஸ்ட் பில்லே டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. ஸோ தட் இந்த லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான இந்த சிவாஜி படம் பார்த்துருப்பீங்களா, அதில் கேட்டுகிட்டே இருப்பான்ல
39B இருக்கா, 39C இருக்கா அப்படின்னு. அதான் லைசன்ஸ் ராஜ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ரெட் டேப்பிசம் சொல்லுவாங்க. இந்த ரெட் டேப்பிசம் லைசன்ஸ் ராஜா கவுண்டர் பண்றதுக்காகவே கொண்டு வந்தது தான் இந்த ஜன் விஸ்வாஸ் பில். அன்வான்டட் ஆக்ட், அன்வான்டட் கிரிமினலைசிங் ப்ரொவிஷன் எல்லாமே என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே வந்து நெகேட் பண்றாங்க. அந்தபடி இந்த ஜன் விஸ்வாஸ் பில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ப்ரொவிஷன்ஸை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ண போறாங்க. இந்த ஜன் விஸ்வாஸ் பில் 2.0. அப்புறம் டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் லிமிட் ரைஸ்டு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணது. ஸோ 12 lakh இன்கம் லிமிட் வச்சிருக்கவங்களுக்கு வரைக்கும் என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டாக்ஸ் டிடக்ஷன் யார் வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம்னா 12 lakhs வந்து இயர்லி ஆனுவல் இன்கம் வாங்கக்கூடியவங்க டாக்ஸ் டிடக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், அவைல் பண்ணிக்கலாம். இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் 12.75 lakhs வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் டிடக்ஷன்ஸை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்ஸ் டிடக்ஷன் வந்து பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ ஃபோர்கான்னா என்னென்னா வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா 1,00,000 கோடி ஏற்பட்டிருக்கு. 1,00,000 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸ் ரிசிப்ட், அதாவது வரி வருவாயிலோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் 5.1% ஆஃப் ஜிடிபி. இது வந்து 6.1% இருந்திருக்கு. டைரக்ட் டாக்ஸ்லேருந்து தான் அதிகமாக நம்மளுக்கு வருவாய் வருது. இன்டைரக்ட் டாக்ஸில் 5.1 தான். அடுத்து 2023-24 அதே 5.1 தான் இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி. டைரக்ட் டாக்ஸில் 6.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 2024-25 ரிவைஸ்ட் எஸ்டிமேட் 4.9, டைரக்ட் டாக்ஸ் 6.9. அடுத்து இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து பாருங்க 2025-26 4.9, டைரக்ட் டாக்ஸ் பாருங்க 7.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அதிகமான வருவாய் எங்கேருந்து வருது, டைரக்ட் டாக்ஸ்லையும் கம்மியாக தான் ஜிஎஸ்டி, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ்லேருந்து வருது. மொத்தம் நம்மளோட கிராஸ் டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 12% இருக்குது. இதே வந்து ஓஇசிடி நேஷன்ஸ்னு சொல்லுவோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 32-33% என்ன வச்சுருப்பாங்க, டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது வரி வருவாய் நம்ம ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். 12% டாக்ஸ் வருவாய் வந்து நம்ம இது பண்ணுறோம். அதனால தான் கவர்மெண்ட் நிறைய வந்து ரெஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க டாக்ஸ் வரி வருவாயை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் திங், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட். ஸோ ஒரு சைடு வருவாய், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா செலவு. ஸோ இந்த ரெண்டுமே எந்த பர்டிகுலர் இடத்துல அதிகமாக செலவு பண்ணப்பட்டிருக்கு, எங்கேருந்து அதிகமாக வருவாய் வந்திருக்கு, எங்கே கம்மியாக வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ருபிக் கம்ஸ் ஃப்ரம், எங்கேருந்து அதிகமான வருவாய் நமக்கு வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24% பாரோவிங் அண்டு அதர் லயபிலிட்டிஸ்லேருந்து. சரிங்களா? கடன் வாங்குவது மற்றும் அதர் லயபிலிட்டிஸ்லேருந்து தான் என்ன வருது, 24% நம்மளுக்கு வருவாயாக வருது. நெக்ஸ்ட்டு 22% இன்கம் டேக்ஸ். அடுத்து 18% ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸ், 17% கார்பரேஷன் டேக்ஸ். ஓகேவா? அப்புறம் 9% நான் டேக்ஸ் ரிசிப்ட், அதர் நான் டேக்ஸ் ரிசிப்ட், 5% யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ். ஓகேவா? அப்புறம் 4% கஸ்டம்ஸு, 1% நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வருவாய் வர்றது. ஸோ வருவாய் வர்றதுல அதிகமாக கடன் மூலமாக பாரோவிங் இன் அதர் லைபிலிட்டிஸ்லேருந்து தான் வருது. சார் இது எங்கேருந்து சார் ஒரு பாரோவிங் இன் அதர் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் ரிசிப்ட்னு நம்ம பார்ப்போம். சரி, டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட்னு படிப்போம். ஸோ அதுலேருந்து தான் இந்த 24% வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு பாரோவிங் இன் அதர் லைபிலிட்டிஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு, 3வது ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸு, 4வது கார்பரேஷன் டேக்ஸு. ஸோ இந்த வகையில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூபி கோஸ் டு எங்கே அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர்னா ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அதுக்கு முன்னாடி 22 ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ், ஸ்டேட்ஸோட ஷேரை கொடுத்துருது. ஸோ இது வந்து பெரிய இது எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல முடியும், முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர்னு. இங்கே இருக்கிறதுலே முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர் எது அப்படின்னா 20% பாருங்கள், வெறும் வட்டி மட்டுமே கட்டும். வட்டி மட்டுமே 20% கட்டும். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் இந்த ஜிஎஸ்டி வருவாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் பிரித்து கொடுக்கணும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22% ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் 22%, செகண்ட் 20% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்காக கொடுக்கப்படுது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் எக்ஸ்க்ளூடிங் கேபிட்டல் அவுட்லே ஆன் டிஃபென்ஸ் அண்ட் சப்சிடி. ஸோ டிஃபென்ஸு அண்ட் சப்சிடிக்கு கொடுக்கக்கூடிய காசுகள் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய ஸ்கீம், அதில் மட்டும் 16% வந்து செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8%ல நிறைய இருக்குது. அண்ட் பென்ஷன்ஸு 4%, 6% மேஜர் சப்சிடிஸில் போகுது. சரிங்களா? இந்த வழி தான் ரெவன்யூ ஃபோர்கான், எந்த லெவலில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த
பேசிக் பிரீஃப் ஐடியா அபவுட் தி பட்ஜெட் 2025 அண்ட் 26. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமில் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீமோ இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1 எக்ஸாமுக்கானதை தனித்தனியாக எடுத்து ஃபோர்த் கம்மிங் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃபன் எவ்ரி வீக்கெண்ட்ஸில் வி வில் டிஸ்கஸ். ஓகே, தேங்க்யூ.